மிஸ்டர் கிருஷ்ணன், கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. என்னன்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்த அபியூஸ் பத்தி பேசிட்டு இருப்பா, அதுக்கு சைட்ல வந்துட்டு அவ பண்ண ரீல்ஸோ இல்ல அவ போட்ட ரிவீலிங்கான ட்ரெஸ்ஸோ எடுத்து போட்டிருப்பானுங்க. இல்ல என்ன சொல்ல வர நீ? வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டிருக்க அப்படின்னா அவளை நீ அபியூஸ் பண்ணலாமா? இல்ல அவ ரிவீலிங்கா ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னா நீ அவளை எங்க வேணாலும் டச் பண்ணலாமா? என்ன கேவலமான மைண்ட் செட் இது. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு பொண்ணு ரீல்ஸ் போடுறானா அது அவளோட விருப்பம். ரிவீலிங்கா ட்ரெஸ் போடுறா அப்படின்னா அது அவளோட விருப்பம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இதெல்லாம் பண்றதால அவ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆயிர மாட்டா. யார் வேணாலும் வந்துட்டு என்ன வேணாலும் பண்றதுக்கு. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப கயிறை ஊத்துறேன். இப்ப அவ ரீல்ஸ் போடலன்னா இந்த அபியூஸ் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? போயிட்டு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கேட்டுப்பாரு, கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்றவங்களுக்கு ட்ரெஸ் வயசெல்லாம் பெருசு கிடையாது. குழந்தையா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, டயப்பர் போட்டிருந்தாலும் சரி, பர்தா போட்டிருந்தாலும் சரி, தே டோன்ட் கேர். அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீ முட்டு கொடுத்த வீடியோ போட்டிருக்கிற, அதுக்கு ஒரு 8000 பேர் வந்துட்டு லைக் போட்டிருக்காங்க. எல்லாரும் இந்த பொண்ணை தேவையான திட்டிட்டு இருக்காங்க. பெண்கள் நைட்ல இல்ல பகல்லே வெளியே போக முடியாது. பப்ளிக் பிளேஸ்ல சேஃப் இல்ல, ஸ்டேட்டஸ்ல சேஃப் இல்ல, பஸ்ல சேஃப் இல்ல, ஏன் காலேஜ்லயே கூட சேஃப் இல்ல, வீட்டுக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் கிட்டே சேஃப் இல்ல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சோ பெண்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவோ இல்ல ஒரு சேஃப்டிக்கு ஒரு நைஃபோ வச்சுக்கோங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயா பேசுனது எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன்டா ஆண்கள்லாம் இப்படி இருக்கீங்க? பாவம் பெண்களை ஏன் நீங்கள் இப்படி விக்டிமைஸ் பண்ணுறீங்க? அவங்கள ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க? நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ், திஸ் மீன்ஸ் தட், அந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு போயிட்டே இருங்கடா. நீங்கள் எதுக்குடா அவங்கள நோண்டுறீங்க? ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டால் காஜில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் பார்த்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு போயிடுங்க. அதை விட்டு ஏன் அந்த பொண்ணு வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? அது ரொம்ப தவறு தானே. அந்த பொண்ணு நியாயமான விஷயம் தானே பண்ணுது. அதை பொறுத்த வரைக்கும் அதோட உடம்பை காட்டணும், வெளியே அதோடைய பாடி பார்ட்ஸை காட்டணும். எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த சைஸில் இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, இந்த கலரில் இருக்குன்னு காட்டணும். அது அந்த பொண்ணோட உரிமைடா. அந்த உரிமையை நீ எப்படா தடுப்ப? அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? தடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்காடா ஃபஸ்ட்டு? எந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் போட்டால் உங்களுக்கு என்னடா? தம்பி நியாயமாக பேசுகிறாரு. யார் எப்படி ட்ரெஸ் பண்ணால் உனக்கு என்ன? உன்னால் அப்படி ட்ரெஸ் பண்ண முடியுமா? நீ மட்டும் பனியன் இல்லாமல் வெளியே சுற்றுற, பொண்ணுங்களால் சுற்ற முடியுமா? அவங்களுக்கு சுத்த நாம உரிமை தரணுமா இல்லையா? நானும் அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் தந்து ஆகணும். நமக்கும் போர் அடிக்குதா இல்லையா? அந்த உரிமை எல்லாருக்கும் தந்துடுவோம். ஆண்கள் திரிகிற மாதிரியே பெண்கள் திரிட்டோம். இதெல்லாம் பற்றி தான் தம்பி பேசுகிறாரு அவ்வளோ அழகாக. அவரே நிறைய பேர் திட்டி வச்சுருக்கீங்க. அதுலேயும் அவருக்கு ஆனால் அவருக்கு ஆதரவாக பெண்கள்லாம் கிங் யூ ஹவ் ட்ராப் திஸ்ன்னு வேற க்ரௌன்லாம் போடுறாங்க. நல்லா இருந்தது. பெண்களை தயவு செய்து விக்டிமைஸ் பண்ணாதீங்க. அவங்க அவுத்து போட்டு ரீல்ஸ் போடட்டும். எதுவுமே போடாமல் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸில் லைட் மட்டும் வச்சு ஷேடோ கூட நமக்கு காட்டட்டும். அதை பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதை விட்டு தேவையில்லாத எந்த வேலையும் பண்ணாதீங்க. அப்யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு பண்ணுறாங்க? அவங்க தங்களுடைய அழகை வெளியே காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அழகை நேரில் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தங்களுடைய அழகை சோஷியல் மீடியா மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது நீங்கள் ரசிங்கடா. அதை விட்டு எதுக்கு அவங்கள நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க? அது ரொம்ப தவறான விஷயம் தானே. இனிமேல் அதை பண்ணாதீங்க. தவறான விஷயம் பண்ணவே கூடாது. ஆண் சமூகம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. அது என்னென்னா, அந்த மாதிரி வீடியோ போட்டால் லைக் பண்ணி ஷேர் பண்ணாதீங்க. அந்த வீடியோ போட்டால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு சந்தோஷமாக இருங்க. பெண்ணை விக்டிமைஸும் பண்ணக்கூடாது, அபியூஸும் பண்ணக்கூடாது. ஆனால் இதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பெண்களை பெண்களாகவே இருக்க விடுங்கள். அவங்க நார்மலாக அவங்க வாழட்டும், அவங்களோட இயல்பிலேயே வாழட்டும். அவங்க ட்ரெஸ்ஸை போடுறாங்களா இல்லையா அதை நீ பார்க்காத. அவங்க ட்ரெஸ்ஸை போடாமல் ரோட்டில் நடக்கட்டும், நீ பார்க்காத. உன் கண்ணு கூடுன்னு நினச்சிக்கோ. அவங்க எப்படி வேணால் தெரியட்டும், நீ பார்க்காத. அவங்கள பார்த்து நீ என்ன வேணால் தனிமையில் பண்ணிக்கோ. ஆனால் அவங்கக்கிட்ட எதுவும் பண்ணாத. பஸ்ஸில் அவங்க ஏறி பயணிக்கிட்டோம், அவங்கள தடவாத. இதெல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆண் சமூகமாக, ஒரு கட்டுக்கோப்பான சமூகமாக இருங்க. உங்களுக்குள்ளே இருக்க உணர்ச்சி எல்லாத்தையுமே காயடிக்கப்பட்ட குதிரை மாதிரி நினச்சிக்கிட்டு, காயடிக்கப்பட்ட எரும மாடு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. புரியுதா? ஆண் என்பவன் பெண்ணை ஆபாசமாக பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலும், ஆடை இல்லாமல் பார்த்தாலும், நீ அமைதியாக சென்று உன் வீட்டுக்கு போய் தனிமையில் சந்தோஷத்தை அனுபவி. புரியுதா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து தப்பான விஷயத்த பண்ணாதீங்க. தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு பெண்களுக்காக பேசியிருக்காரு பாருங்க. சோஷியல் மீடியாங்கிறது யார் வேணால் எது வேணால் எப்படி வேணால் போடுவாங்க. குறிப்பாக பெண்கள் எது வேணால் போடலாம். ஆனால் ஆண்கள் அதை பார்த்துட்டு காமெண்ட் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவங்கள விக்டிமைஸ் பண்ணக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் ஆனால் அவங்களுக்கு எது வேணால் போடுறதுக்கு சுதந்திரம் இருக்குது. சரியா? நீங்கள் இந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த சுதந்திரம் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். எது வேணால் போடட்டும், எதை வேணால் பண்ணட்டும், யார் கூட வேணால் தெரியட்டும், லைவில் அவங்க எது வேணால் காட்டட்டும், ஸ்வாப்பிங் பண்ணிக்கட்டும், இல்லை
இன்செஸ்ட் கூட பண்ணிக்கிட்டோம், எந்த கருமம் வேணால் பண்ணிக்கிட்டோம். ஆண்களான நீங்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். சோஷியல் மீடியாங்கிறது என்ன? பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பெண்கள் எது வேணால் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் ஆடையை போடுறாளா இல்லையான்லாம் நீ பார்க்காத. ஆண்களான உங்களுக்கு அது உரிமை கிடையாது. புரியுதா? ரீல்ஸ் பாரு, ரீல்ஸ் பார்த்து அதில் உனக்கு எது தெரியுதோ அதை பார்த்து சந்தோஷமா இரு. அவள் இது கம்மியாக போட்டிருக்கா, அது அதிகமாக போட்டிருக்கா, அதெல்லாம் கேட்காத. உனக்கு இன்னும் கூட கேட்க தோணுச்சுன்னா கேளு, ஏன் இதை போட்டிருக்கீங்க தோழி, இதையும் கழட்டிடுங்க தோழின்னு கேளு. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் தரப்பட்டிருக்கு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்க போய் கேளுங்க, தோழி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எனக்கு உரிமை இருக்கு, நீங்க காட்டித்தான் ஆகணும்னு இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் அடிப்படை உரிமை. ஆனா நீ அவங்கள அபியூஸ்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களே காட்டுறாங்க. அவங்களே காட்டும் போது, ஒரு பொண்ணே காட்டும் போது நம்ம அபியூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா அந்த பொண்ணே அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பாக்குறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அதை தாண்டி இந்த சமூகத்துக்கோ இந்த ஆண் சமூகத்துக்கோ தரதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வேல்யூ அதுதான். சோஷியல் மீடியாவில் அவங்க எது வேணால் பண்ணிக்கிட்டோம், அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதன் மூலமாக சின்ன பெண்கள் நாசமாக போனாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க எதை போடுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. புரியுதா? ஆர்டிகல் 1724 ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஆண்களானவங்களுக்கு உரிமையே கிடையாது. நீங்களாம் அதை பண்ணவே கூடாது. பெண்கள் எதை காட்டுறாங்களோ அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்கள நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது. தம்பி மாதிரியான ஆட்கள் கிட்ட போய் கிங் யூ ஹேவ் ட்ராப் திஸ் அப்படின்னு காட்டணும் அடிக்கடி. ஏன்னா இது மாதிரியான கிங்ஸ் இருக்கிறதால தான் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியுது. இப்போ இது மாதிரியான கிங்ஸ் இருந்தும் பெண்களால் பாவம் ராத்திரி பஸ்ஸில் போக முடியல, ராத்திரி நடந்து போக முடியல, ராத்திரி தனியாக போக முடியல, அவங்களால ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியல. பாவம். இது மாதிரியான கிங்ஸ் நிறைய பேர் வரணும். நான் அதுதான் எதிர்பார்க்குறேன். இது மாதிரியான கிங்ஸ் நிறைய பேர் வந்து பெண்களுக்கு ஆதரவு தரணும். குறிப்பாக ரீல்ஸை எப்படி வேணா போடலான்ற பெண்களுக்கு இவங்க முழு ஆதரவும் தரணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன், ஆண்கள் மாதிரி மேலாடை இல்லாமல் திரிய பெண்களுக்கு நாம் முழு சுதந்திரம் தந்தே ஆக வேண்டும். இதுக்காக இந்த மாதிரியான கிங்ஸ் போராடணும். கண்டிப்பாக அவங்க போராட்டம் மேற்கொண்டா நான் அதில் வந்து கலந்துப்பேன். கிங்ஸ் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க. பெண்களுக்கு எல்லா உரிமையும் தந்தாச்சு, இந்த ஒரு உரிமையும் தந்துருவோம். அவங்களுடைய உரிமையை தடுக்க நாம் யாரு? நாமெல்லாம் ஆளே கிடையாது. நாம தந்துருவோம். சோஷியல் மீடியான்றதே அவங்களுக்கு தான். சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டைரெக்டாகவே பார்த்துடலாம். அந்த மாதிரி உரிமையை நாம் தரணும் அவங்களுக்கு. இதெல்லாம் நாம் தரணும். அப்போ தான் ஒரு சமூகம் என்ன ஆகும்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரும். வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தால் தான் அந்த சமூகம் முன்னேறும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் எல்லாம் மிகப்பெரிய முட்டாள்கள், மழுங்கடிக்கப்பட்ட முட்டாள்கள். ஏன்னா அவங்க பெண்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க. எவ்வளவு தவறான விஷயம் அது. அந்த கட்டுப்பாடுகளோடு இருந்தால் தான் அவள் பெண்ணுன்னு வேற சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன் கட்டுப்பாடு இல்லைன்னா அவள் பெண் கிடையாதா? அவுத்து போட்டு தெரிஞ்சா அவள் பெண் கிடையாதா? அதே உறுப்பு தானே. உனக்கு இருக்க உறுப்பு அவங்களுக்கும் இருக்குது தானே. உனக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, அவ்வளோதானே. இதில் என்ன நீ ஆபாசத்தை பார்க்குற? உனக்கு ஆபாசம் எப்படி தோணுது? ஆண் சமூகம் என்னைக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் சொல்லி வச்ச எல்லா முற்போக்குத்தனத்தையும் விட்டுடுங்க. நாம் முற்போக்குத்தனமாக ஈவேரா மாதிரி நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ் அந்த மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிச்சா பெண்கள் ஆடை இல்லாமல் திரிவதும் இந்த சமூகத்திற்கு வளர்ச்சி தான் அப்படின்னு நாம் பேசணும். அப்படி பேசினா தான் இந்த சமுதாயம் முன்னேறும். இப்படி பேசாமல் நீ ட்ரெஸ்ஸை இப்படி போடு, துப்பட்டா போடுங்கள் தோழி, புடவையை இப்படி கட்டுங்கள் தோழி, இடுப்பு தெரியாமல் கட்டுங்கள் தோழிலாம் நாம் சொல்லக்கூடாது. ரிவீலிங்காக ட்ரெஸ் போடுறது அவங்க உரிமை, கரெக்ட் உரிமை. அதுதான் நானும் சொல்லியிருப்பேன். ரிவீலிங்காக ரீல்ஸ் போடுறது அது அவங்களுடைய உரிமை. ஆமாம், அது அவங்களுடைய உரிமை. அதுதான் நானும் சொல்லியிருப்பேன். ஆனால் அது எதுக்கு பப்ளிக்கில் போடணும்? தக்குறி, அது எதுக்குடா பப்ளிக்கில் போடணும்? ராஜா, அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியானா என்ன? ஒரு விஷயம் சாதாரணமாக நம்ம தும்புற விஷயத்த அதில் போட்டால் கூட அந்த லிங்க் இருக்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. பார்க்குற எல்லா கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தன் சந்தோஷப்படுவான், ஒருத்தன் சிரிப்பான், ஒருத்தன் அதை பார்த்து கிண்டல் பண்ணுவான், ஒருத்தன் அப்யூசிவாக பேசுவான், இன்னொருத்தனுங்க அதை ஷேர் பண்ணுவானுங்க, இன்னொருத்தன் அதை எடிட்டும் பண்ணுவான், இன்னொருத்தன் அதை மாஃபும் பண்ணுவான். சோஷியல் மீடியாவில் நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி தம்பி என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இந்த பெண்கள் எல்லாம் ஃபெமினிசத்தால் குழிக்குள்ளே போயிட்டாங்க. குழிக்குள்ளே போனவங்க பண்ணுறத இவர் உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. நீ எது வேணால் பண்ணு தோழி, நான் உன் கூட இருக்கேன், நான் கிங், நான் உன் கூடவே இருக்கேன், உனக்காக ஆதரவு தரேன்னு வீடியோ போட்டிருக்காரு. எப்பேற்பட்ட கடைந்தெடுத்த இத்துப்போன மூளையாக இருக்கும்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஒரு இடத்துல போய் கஞ்சா அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு சின்ன பசங்க பார்க்குறாங்க, அதை ஒரு சில சின்ன பசங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு என்ன தோணும்? அந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு, அதை நாம் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் தாட்டாகவே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு தோணும். அப்படியே நாளாக என்ன ஆகும்னா
அவங்க அதை பார்த்து அவங்க ஒரு ஹேபிட்டாகவே அதை வளர்த்துப்பாங்க. இப்போ தம்பி முட்டு கொடுக்குற அந்த தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவுத்து காட்டி ரீல்ஸ் போடுறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருக்கும்போது கொஞ்சமாக மீடியமாக தான் இருந்தது. அது எல்லாமே ரொம்ப அது பெரிய அளவில் ட்ரெண்டும் ஆகலை, பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் டப் ஸ்மாஷு, டிக்டாக்கு அப்படியே ஃபைனலாக ரீல்ஸ்னு வந்தப்புறம் இதோடைய ரீச் வந்து வேற அளவுக்கு ஆகிப்போச்சு. வேற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இது பண்ணால் நாம் ஃபேமஸ் ஆக முடியும்னு சில ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களும் கர்மம் முடிச்ச கன்றாவியான சில ஃபெமினிச தற்கொலைகள் பண்ணுறத இதுங்களும் பண்ணி தேவையில்லாத சிக்கலில் விழுந்து அதுங்க பெத்ததை தூக்கி குப்பையில் போடுற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை வந்து நிற்குது. ஆனால் இந்த விஷயம்லாம் இந்த கிங்குக்கு தெரியவே இல்லை. பாருங்களேன், கிங் சாதாரணமாக ஒரு விஷயத்தை அப்படி கண்ணால் இப்படி பார்க்குறாருன்னா அது மட்டுமா பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவார் போல இருக்குது. அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்க மேட்ரு எதுவுமே பேச மாட்டார் போல். அந்த விஷயத்தை சுற்றி நடக்கிற விஷயத்துக்குமே ஐயா பார்க்க மாட்டார் போல இருக்குது. ஒரு விஷயம் நாம் சோஷியல் மீடியாவில் பண்ணுறோன்னா அது எல்லாருடைய பார்வையிலும் படும். யார் பார்வையில் படுதோ எல்லாருமே அதை பார்த்து நாம் நினைக்கிற மாதிரியே நினைப்பாங்கன்றது தப்பு. ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறான்னா நார்மல் ரீல்ஸ் போட்டாலும் சரி, அவுத்து போட்டு ரீல்ஸ் போட்டாலும் சரி, அவளுடைய ஃபுல் கான்ஷியஸோடு தான் அந்த ரீல்ஸ் போடுறா. அது போட்டால் என்ன நடக்கும்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். பொண்ணு தான் போடுற ரீல்ஸால் என்ன நடக்கும், என்ன பின்விளைகள் வரும்னு தெரிஞ்சு போடுறா. அப்பேற்பட்ட பொண்ணுக்கு இந்த மாதிரியான தற்கொலையெல்லாம் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. ஆக்சுவலி அபியூஸ் பெண்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது, ஆண்களுக்கும் நடக்குது. ஆண்களுக்கு நடக்கிற அபியூஸ் எல்லாம் வெளியே தெரியாது. ஏன்னா வெளியே சொன்னால் நீலாம் ஆம்பளியே இல்லை வெக்கக்கேடுன்னு சொல்கிறதால நிறைய பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. பெண்களுக்குன்னு நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால் பெண்கள் எந்த விதமான விஷயத்த சொன்னாலுமே நாம் உடனே சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்களுக்காக இலகுன மனசோட நாம் கீழே இறங்கி போராட வந்துடுவோம். ஆனால் ஆண்கள் எதாவது சொன்னால் இந்த மாதிரி இந்த கிங்ஸ் எல்லாமே வீதிக்கு வந்து போராடுவாங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் முட்டு கொடுக்குற வேலையை மட்டும்தான் அதிகமாக பண்ணுவாங்க. அதோ அருமையாக உட்காந்து முட்டு கொடுத்துருக்காரு. தம்பிக்கு தெரியாத விஷயம் என்னென்னா ஃபெமினிசம்னா என்னென்னு தெரில, குளோபலிசம்னா என்னென்னு தெரில. ஃபெமினிசம் மூலமாக பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல. பெண்களை வச்சு நடக்கிற அரசியல் சுத்தமாக தெரியல. அதனால தான் கண்ணை மூடிட்டு நோ மீன்ஸ் நோ, எஸ் மீன்ஸ் எஸ்ன்னு நம்ம ஐயா அஜித்குமார் டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு தேவையில்லாத வேலை ராஜா? உனக்கு எது தெரியுமோ அதை பண்ணு, தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு. அப்படியும் பண்ண முடியலையா, அந்த விஷயத்தை அடியோடு விட்டுரு. தயவு செய்து பெண்களுக்கு முட்டு கொடுக்குறேன்னு இந்த மாதிரியான கேவலமான விஷயத்தையெல்லாம் நார்மலைஸ் பண்ணாத. ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா விஷயமுமே இப்படி வந்து நிற்குது.